ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீச்சர் மேடம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம ஸ்னெயில் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து நான் 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ நான் அதை அப்லோட் பண்ணல. ஏன் அப்படின்னா காப்பர் சல்பேட் இது அமேசானில் வாங்கினேன். காப்பர் சல்பேட் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு அமேசானில் நிறைய வரும். 1 kg வாங்கினேன். ஆக்சுவலி ரேட் அதிகம். ஒரு 100 கிராம் வந்து 300 கிட்ட ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கும்போது அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பிளான்ட் வாங்கினவங்க தான் ரிப்பீட்டடாக வாங்கிட்டுருக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் இது 1 kg வாங்கிட்டேன் காப்பர் சல்பேட்டு. ஆனால் என்னால் இது வந்து மெயின்டைன் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, மழையில் விட்டுட்டேன். வெளியே வச்சு மழையில் விட்டுட்டேன், நனைஞ்சி போச்சு. அதனால் இதை தூக்கி போட்டுட்டேன். 1 kg 500 ஏதோ கொடுத்து வாங்கினேன். இதை பற்றி சொல்கிறேன். இது வந்து குழந்தைங்க இருக்கிற மாதிரி குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க, கையில் தொடுறது வேண்டாம். பட் நான் வந்து எனக்கு குழந்தைங்க எதுவும் பக்கம் இல்லைன்றதுனால நான் இதை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறேன். இது வந்து கட்டியாக இருக்குது. இது சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். நான் உடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். உடச்சிட்டு நம்ம தண்ணியில் போடலாம். இது வந்து ஒரு 10 பாட்டுக்கு போடலாம். ஒரே பாட்டுக்கு இல்லை, 10 பாட்டுக்கு போடலாம். பட்டு இது வந்து கெமிக்கல் தான். இது கையில் கூட கண் எரியுது. தண்ணியில் போட்டோம்னா கண் எரியுது. அந்த வீடியோ நான் இன்றைக்கி முழுசாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கண் எரியுது, ஸ்பூன் எடுத்துகிட்டு வாப்பா, கை எரியுதுன்னு கூட சொல்லியிருக்கேன். என்னோடய பையன் இருக்கான். அவன் வந்து சின்ன குழந்த கிடையாது, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்த. பெரிய பிள்ளை தான். பாருங்கள், ஸ்னெயில் இங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதில் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 1/2 an hour ஒரு மணி நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி மாற்றணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், செடி வந்து ஸ்பாயில் ஆகுது. அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா இதை பார்த்துட்டு யாராவது காப்பர் சல்பேட் வாங்கி போட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா செடி வந்து அப்படியே வெந்து போயிடுது. அதனால் நான் வந்து இந்த வீடியோ போடாமல் இருந்தேன். இங்கே ஒரு டப் இருக்குது. இதில் வந்து டியூபர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி 1 இயருக்கு முன்னே நான் வந்து வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணல. இதில் வந்து டியூபர்ஸ் இருக்குது, கீழார்கோவோட டியூபர்ஸ் இருக்குது. இதில் நான் பாருங்கள் இவ்வளோ காப்பர் சல்பேட் போடுறேன். இந்த அளவுக்கு போதும். இது வந்து அந்த ஸ்னெயிலை வந்து மயக்கம் பண்ணுதா இல்லை கொன்னுடுதான்னு தெரியல. ஆனால் எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு அன்கான்சியஸாக இருந்தது. அப்போது வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். நான் என்ன பண்ணேன்னா, அது இருக்கட்டும், இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது தானேன்ட்டு விட்டுட்டேன். அதனால் செடி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இப்போ இருக்கிற செடிங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு பயப்படுறேன். ஏன்னா நம்ம உடனே தண்ணியை மாற்றிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாற்றாமல் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், காப்பர் சல்பேட் போட்ட தண்ணி இருக்கட்டும் அப்படின்னு விட்டோங்கன்னா, செடி வந்து அப்படியே அந்த லீஃப் வந்து இந்த லீஃபெல்லாம் அழுகி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அழுகி போகுது. வெறும் கையில் யூஸ் பண்ணாதீங்க. பட் நான் அஃபெக்ட் ஒன்றும் ஆகிறதில்ல. இருந்தாலும் குழந்தைங்க இருக்குது, சின்ன குழந்தைங்க அப்படின்றபோது வெறும் கையில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இது கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் வந்து வெறும் கையில் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஸ்பூனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னெயில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது கூட ஒரு வெரைட்டி. நிறைய டைப்பில் ஸ்னெயில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து நேச்சுரலாக நம்ம தண்ணி மாற்றி மாற்றி செடியை பராமரிக்கிறதுக்கு பாருங்கள். காப்பர் சல்பேட் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் ஊட்டுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக கையில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.